வணக்கம் சார், நாங்க வோடபோன்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சார்? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். இது வந்து அந்த புள்ளி மாட்டை கட்டி விட்டாரு பாருங்க. இது வந்து ஐயா நான் செல்லு வாங்கின இப்ப 2-3-4 நாள் ஆகுதுயா வாங்கி. ஓகே சார். அது சார்ஜ் போடாம போட்டுட்டான் நடுவையா. இது அந்த இதுல போட்டுட்டான் போல இருக்கியா அந்த செவுத்து மேல. அது மழை பெஞ்சு அப்படியே செல்லு உள்ள தண்ணி போட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்படின்னா நீங்க செல்லு வாங்கின கடையில தான் சார் கொண்டு கொடுத்து. அதான் கேளுங்க, கதையை முதல்ல கேளுங்க. வச்சிருந்தேன், அப்புறம் காசு வேற இல்ல நம்மள்ட்ட. 100 நாள் சம்பளம் பார்த்தா ஒருத்தரும் குடுக்கல. உங்களுக்கு வந்து வோடபோன்ல என்ன தகவல் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க சார். அதான் என் தகவல். இது வந்து இந்த செல்லு போட்டு தண்ணி உள்ள போட்டு செல்லு உள்ள. அப்புறம் நீங்க வந்து செல்லு வாங்கின கடையில சார் கொண்டு கொடுத்து சேர்க்கணும். நீங்க சிம்மு நீங்க வச்சிருக்க வோடபோன். அதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டியா, கல்யாணம் ஆகியும் பொண்டாட்டியோட எங்கயோ அனிமுன்னு போட்டானா. இல்ல சார், உங்களுக்கு எந்த சிம்ல என்ன ப்ராப்ளம், சிம்ல உள்ள ப்ராப்ளம் மட்டும் தான் நாங்க தீர்த்து வைப்போம். சிம் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுமா இல்ல ஏதாவது ரீசார்ஜ் பண்ண காசு ஏறல இது மாதிரி அதெல்லாம் ஏறுது. அவன் சித்தப்பா அம்மாவோட போட்டு விட்டான். 25 ரூபாய்க்கு போட்டு விட்டான், ஏறுனுச்சு. அது ஒண்ணும் இல்லையா, செல்லு உள்ள தண்ணி பூந்துட்டியா அப்படி போனுச்சு. சார் நான் சொல்றேன்ல சார், செல்லு உள்ள தண்ணி போயிட்டுனா உடனே நீங்க வந்து உங்க சர்வீஸ் சென்டர்ல கொண்டு கொடுத்து நீங்க செல்ல சரி பண்ணுங்க சார். அந்த சிம் வந்து அது சொருவுறம்புள்ள அந்த சொருவுற இடத்துலயும் தண்ணி பூந்துட்டான்யா. சிம்முக்கு ஒன்னும் ப்ராப்ளமா இருக்காது சார். நீங்க வந்து செல்லு தான் ப்ராப்ளமா இருக்கு. செல்ல மட்டும் கொண்டு மாத்தினீங்கன்னா சரியாகும் சார். அப்படியா சார்? உங்களுக்கு வேற ஏதோ வோடபோன்ல எந்த தகவல் வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் சார். வேற ஒண்ணு தகவல் வேண்டாம் ஐயா. இந்த செல்லு போட்டு வீணா போட்டு வாங்க நம்ம கைத்த போட்டு 100 நாள் வேலை பார்த்தா ஐயா. கைத்த போட்டு 100 நாள் வேலை பார்த்து அளந்து கொடுத்து வெட்டி நான் பண்ணுனேன். இந்த மாதிரி செல்லும் வாங்கி விட்டேன் சார். உங்க போன் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? என் நம்பர் வந்து 99. ஓகே சார். 31. ஓகே சார். 32. அப்புறம் சார்? அப்புறம் மறந்துட்டேன் சார். சரி ஓகே சார். உங்களுக்கு வந்து வேற வோடபோன்ல எந்த தகவல் வேணும்னாலும் எங்களுக்கு கேட்டுக்கலாம் சார். உங்களுக்கு செல்லு போயிட்டுனா நீங்க வந்து உங்க சர்வீஸ் சென்டர்ல தான் சார் கொண்டு சீர் பண்ணிக்கணும். மத்த எந்த தகவலா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் சார். வேற ஒண்ணும் தகவல் ஒண்ணும் வேண்டாம். சின்ன மாட்டு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், வந்துருங்க சார். நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். நீங்க உங்களுக்கு சிம்முக்கு எந்த இது வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் சார். இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன சார் புரியாம பேசுறீங்க? கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா சார்? அதெல்லாம் வரலாம் சார். வேணா பத்திரிக்கை வைங்க சார். பத்திரிக்கா பார்க்க மாட்டாவளா? கல்யாணம் கல்யாணம் பண்ணா பத்திரிக்கை. வேற எந்த தகவல் வேணும்னா சொல்லுங்க சார். நாங்க எல்லாம் கட் பண்ணிடுவோம். வேற ஒண்ணும் வேண்டாம் சார். இந்த பொண்டு எல்லாம் பேச மாட்டாள்வா சார்? அவங்களாம் பேச மாட்டாங்க சார். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா மட்டும் கேளுங்க சார். இப்போதைக்கு தேவையில்லைன்னா நீங்க கட் பண்ணிடலாம் சார். அப்படி இல்ல சார், பொண்டு இருந்தா கொடுங்கலாம் பேசுவோம் சார். நீங்க ரொம்ப ஏதாவது ஓவரா பேசுறீங்க சார். அது மாதிரிலாம் பேசக்கூடாது சார். இல்ல சார், என் பொண்டாட்டியே மாதம் இதுக்கு போட்டாவோ, அழைச்சிட்டு போட்டாவோ, அழைச்சிட்டு கடலை போடலான்னு கேட்டேன். நீங்க கோச்சிக்கிட்டீங்களா? சரி வச்சிருங்க சார். ஏன் சார் நீங்க